வா போலாம். எங்க? உனக்காக அவங்க தான் எக்ஸாம் எழுத போறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். டேய், என்னடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ கலெக்டரானா எங்களுக்கு தானே பெருமை. ஆல் தி பெஸ்ட். சரி வா, எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு. இந்த ஹால் டிக்கெட். வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட்ரா. என்னையா? ஆண்டவா, இவ்ளோ நாள் என்ன காக்க வச்சதுக்கு ஒரு அர்த்தத்தை வச்சிருக்க. நீ எங்க இருந்தாலும் நல்லா இரு, நல்லா இரு. கோவப்படலனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஐயோ, நான் பிறந்ததே அதுக்குதாங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒரு அட்ரஸ் சொல்லணும். அட்ரஸ் தானே, சொல்லிட்டா போச்சு. நான் ஒரு மினி கூகுள் மேப்புங்க. எந்த அட்ரஸ் சொல்லுங்க, நான் உங்களை அங்கேயே டிராப் பண்ணிடுறேன். இந்த அட்ரஸ் சொல்லணும். இந்த அட்ரஸா? மொபைல்ல லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லணும். இருப்பா, ஒருத்தர் ஹேண்ட்ஸமா வந்திருக்காருப்பா. ஹேண்ட்ஸமா? அவர்கிட்ட கொடுக்கறேன்ப்பா. நானா? அவர் அட்ரஸ் சொல்லுவாருப்பா. ஐயோ, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கப்பா. அப்பா அப்பா அப்பா. இவளுக்கு அப்பானா நமக்கு மாமா. அவர் வர வரைக்கும் நாம இங்கேயே வெயிட் பண்ணி இவளை கரெக்ட் பண்ணிட்டு மாமா வந்ததும் மாமாவையும் கரெக்ட் பண்ணிடுவோம். அப்படியே ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் லெஃப்ட். அங்க வந்துட்டு ஒரு யூ டர்ன் பண்ணீங்கன்னா செகண்ட் லெஃப்ட்ல நாங்க 2 பேரும் தனியா நிக்கிறோம். நீ ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் தான். எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிட்டியே. இந்த பொண்ணு மட்டும் இல்லனா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. லைஃப் ஃபுல்லா நீ இந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்பா. சரிம்மா, நான் வரட்டுமா? தேங்க்ஸ். வரக்குது. சௌமியா, சப்போர்ட்டிங்க. நான் தான் ஒரு வேலையா வெளியே அனுப்பிச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு அப்பானா எனக்கு அங்கிள் தானே. கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா வரும். ஹலோ, இவர் என்னோட ஃபியான்சி. ஏமா, ஒரு சின்ன டவுட். என்ன? இல்ல, இப்பெல்லாம் 90s கிட்ஸையே ஏஜ்டு பீப்புளை ரிஜெக்ட் பண்றாங்க. நீ எப்படிமா ஒரு 70s கிட்ஸை ஓகே பண்ண? நீ 90s கிட்ஸா? இன்னும் கல்யாணம் ஆகலல? இனிமேலும் ஆகாது. ஏமா அப்படி சொல்ற? நீ இன்ஜினியரிங் தானே படிச்சிருக்க. எப்படிமா கரெக்டா சொல்ற? நீ ஜோசியெல்லாம் பாப்பியா? இதுக்கு எதுக்குடா ஜோசியம் தெரியணும்? 90s கிட்ஸ் எல்லாருமே இன்ஜினியரிங் தானே படிச்சிருப்பீங்க. எல்லாருமே இன்ஜினியரிங் படிச்சா எப்படி வேலை கிடைக்கும், எப்படி செட்டில் ஆவீங்க? கல்யாணங்கிறதுலாம் உனக்கு வெறும் கனவு தான். சொந்த வீடா? இல்ல சார், வாடகை வீடு தான். உங்க பையன் IAS படிக்கிறான்ல? ஆமா சார். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் மாதிரி தெரியுது. அப்புறம் எப்படி? அது சின்ன வயசுல இருந்தே பையன் மெக்கானிக் ஷெட்ல வேலை செஞ்சுட்டே படிச்சான். நானும் 4 வீட்டுக்கு போய் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதை வச்சுதான் சார். இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிற பையன் என்ன பண்ணணும்? ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்? உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஏன் பையன் ஒன்னும் உங்க பொண்ணு பின்னாடி சுத்தல. உங்க பொண்ணுதான் ஏன் பையனை தேடி வரா. நீங்க கண்டிக்க வேண்டியது உங்க பொண்ணதான், ஏன் பையனை இல்ல. புரியுதுங்களா? கண்ணுக்குட்டி கூட பன்னிக்குட்டி சேர்ந்து சுத்துச்சுன்னா முதல்ல பன்னிக்குட்டியை தான் அடிச்சு வரட்டணும்.
கண்ணுக்குட்டியை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அடுத்த தடவை உன் பையனை என் பொண்ணு கூட பார்த்தேன், அப்புறம் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு இந்த பொண்ணை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? சார், இது நீங்க கொண்டு வந்த பொருள் தானே? மறந்து வச்சுட்டு போறீங்க. மறந்து வச்சுட்டு போகல, மருந்து வச்சுட்டு போறேன். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். அடிபட்டா தேவைப்படும்ல, அதான் டிஞ்சர், பேண்டேஜ், ஆயின்மெண்ட் இதெல்லாம் இருக்கு. உன் பையன் வருவான், அப்ப தெரியும் உனக்கு நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன்னு அப்ப தெரியும். எக்ஸாம் எப்படி எழுதுன? நல்லா எழுதியிருக்கேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு கதிர். சரி வா போலாம், நான் கார்ல டிராப் பண்றேன். இல்ல, நான் ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன். இப்ப கூட என்ன வேறையா தான் பாக்குறல்ல? இல்ல, உனக்கு எதுக்கு சிரமம்? ஓ, சிரமம். ஓகே. இப்ப கூட நீ என் கார்ல வரதுக்கு யோசிக்கிறல்ல? பரவாயில்ல கதிர், இது எனக்கு ரொம்ப பழகி போச்சு. ஓகே, நீ எதையும் மாத்திக்க வேணாம். பரவாயில்ல கதிர். சரி வா போலாம். என்ன திடீர் மனமாற்றம்? என்னன்னு தெரியல, இப்ப நீ மனசு கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கும் வலிக்குது. ஐயோ மீனா, அடிபட்டு காயத்தோட வந்திருக்கான். நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல உட்காரு கதிர், வா வா. பாத்து பாத்து, மெதுவா உட்கார். டேய், எப்படி அடிபட்டுச்சு? எக்ஸாம் எழுத போனப்ப. அப்ப நீ எக்ஸாம் எழுதலையானா? இல்லம்மா, எழுதிட்டேன். கையில அடிபட்டிருக்க, எப்படிடா எழுதுன? நான் சொல்ல சொல்ல எனக்கு பதிலா இன்னொருத்தங்க எழுதுனாங்கம்மா. எல்லாமே சௌமியானால தான். அண்ணியோட அப்பா வந்துட்டு போனத அண்ணன் கிட்ட சொல்லிடலாமா? அண்ணியா? ஆமா, முடிவாய் போச்சுல, இனி என்ன? சத்யாக்கா அவங்க வீட்டு மருமகளாயிடுச்சு, அண்ணன் அந்த வீட்டு மாப்பிளையா போட்டோம். ஏய் அறிவு கெட்டவளே, ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத. அவங்க அப்பா வந்தப்ப நீயும் தானே கூட இருந்த. அந்த ஆளு என்னெல்லாம் பேசினா? இத பாரு, அந்த ஆளு ஏட கூடமான ஆளாதான் தெரியறாரு. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. கதிர்கிட்ட எப்படியாவது சொல்லி அந்த பொண்ணை இனி இவன் பார்க்காம பண்ணணும். எனக்கு என்னமோ நீ நினைக்கிற மாதிரி நடக்கும் நம்பிக்கையே இல்லம்மா. சரி சௌமியா, நேரமாச்சுல, கிளம்பு. ஏன் ஆண்டி இன்னைக்கு நம்மள விரட்டுறதுலயே குறியா இருக்காங்க? எப்பவுமே சௌமியா வந்தா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்ப. இன்னைக்கு வந்ததுல இருந்து அவளை விரட்டுறதுல குறியா இருக்க. டேய் இல்லடா, டைம் என்னாச்சுன்னு பாரு. பொம்பளை பிள்ளை அவங்க வீட்டுல தேட மாட்டாங்க. உனக்கு கையில அடிபடாம இருந்தா கூட லேட்டானாலும் நீ கொண்டு போய் விடலாம். டேய், இப்ப அவ தனியா தானே போனோம். சௌமியா, டைம் ஆச்சுல, நீ போமா. சரி ஆண்டி, நான் வரேன். வரேன் மீனா. அந்த பொண்ணுகிட்ட இருந்து நாம விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நான் ஒரு படிக்காத முட்டாள்பா, ஆனா நீ அப்படி இல்ல. நீ படிச்ச பையன், உடனே புரிஞ்சுப்ப. நமக்கும் அவங்களுக்கும் எப்படி பார்த்தாலும் ஒத்து வராதுப்பா. புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். அண்ணா, அம்மா பேசினதை நினைச்சு நீ ரொம்ப யோசிக்காத. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய்யணும்.
யார் இப்படி ஓடி வர்றது? அட நம்ம மாப்பிள. என்ன இப்படி ஓடி வர்றீங்க? எவன் துரத்திட்டு வர மாப்பிள உங்கள? ஏய், எவன் மாப்பிள துரத்திட்டு வர்றது? அவனை மாறுகை வாங்கலன்னா என் பேரு வேலி இல்லடா. ஹலோ, என்ன யாரும் துரத்திட்டு வரலங்க. அப்புறம் இன்னத்துக்கு மாப்பிள இப்படி ஓடி வரடா? அது டெய்லி இந்த மாதிரி 90 மினிட்ஸ் ஓடினா இதயத்துல மூளை வரைக்கும் பிளட் எல்லாம் நல்லா ஓடி உங்க ஃபேஸ் அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடும். அப்புறம் உங்க பாடி ஃபிட் ஆயிடும். அதுக்கு இன்னத்துக்கு மாப்பிள கஷ்டப்பட்டு 90 மினிட்ஸ் ஓடணும். அப்புறம் இந்த 90 போட்டாலே போதும். சும்மா ஃபுல் ஃப்ரெஷ் ஆகி புத்துணர்ச்சி ஆயிடுவேன். இடியட். நல்ல ஆமா மாப்பிள, ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? அத ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸ்டூபிட் மாதிரி பேசிட்டு வா. மாப்ள இரு மாப்ள, அவர்கிட்ட எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீ இந்த பக்கம் வாயே. என்ன டவுட்? ஏனே காலையில இருந்து சிங்கிள் டீ குடிக்கிறதுக்கு கடையை தேடுறேன், கடையே கிடைக்கல. உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த காலையிலேயே கட்டிங் கிடைக்குது? ரொம்ப முக்கியம். இது நாட்டுக்கே முக்கியம்டா. ஏய், முதல்ல என் சட்டையில இருக்கு. சொன்னா கையறான்னு சொல்றல, கையறா. சத்யாவோட மாப்பிள்ள வராரு. ஆமா ஆமா. எஸ். இங்க என்ன சண்டை? சாரி மாப்பிள, தெரியாம பண்ணிட்டோம். சும்மா வாய் தேறாரதா மாப்ள. சத்யாட்ட எதுவும் சொல்லிராதீங்க. இவ்வளவு நேரமா விலைக்கு விட வந்தவங்கள அடிச்சு விரட்டினீங்க. இப்ப சத்யா மாப்பிளைய பார்த்ததும் பொட்டி பாம்பா அடங்கிட்டீங்க பாத்தீங்களா? இதுக்குதான் அதுக்கான ஆளுங்க வரணும்னு சொல்றது. இப்ப நீ கம்முன்னு இருக்க கூடாது மாப்ள, ஏதாவது பேசணும். அதுவும் கெத்தா. இதோ பாருங்க, நீங்க சண்டை போட்டீங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. சத்யா கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். நானே உங்க 2 பேரும் அடிப்பேன். என்னடா சிரிக்கிறானுங்க? அவனுக்கு பயத்துல சிரிக்கிறானுங்க மாப்ள. நீ பெர்ஃபார்மன்ஸ அப்படியே மெயின்டைன் பண்ணு. இதோ பாருங்க, நான் இப்ப கிளம்ப போறேன். நாங்க போனதுக்கு அப்புறம் சண்டை போட்டீங்க தெரிஞ்சது. தொலைச்சு நான்சென்ஸ். வாடா. இத குடிக்க இவ்வளவு ஆர்வமா இருக்கு மாப்ள? சின்ன வயசுல குடிச்சது, அதுக்கப்புறம் இப்பதான் குடிக்க போறேன். அவன் எப்படி கிளாஸ கழுவுறான் பாருடா. எந்த பாட்டில இருந்து பவுடர் எடுத்து போடுறான் பாருடா. மாப்ள அதெல்லாம் ஒரு டேஸ்ட் தான் மாப்ள. மாப்ள இந்தாங்க. ஆஹா மாப்ள இந்தா குடி. அழுக்குட்டி என்ன ராகி மாட்டு பிரமாதம். அப்படியே இன்னொன்னு ரிப்பீட் பண்ணுங்க. சரி சரி. மாப்பிள்ள பெரிய இடம்ல, அதான் இங்க குடிக்க யோசிக்கிறாப்ல. மாப்பிள்ளைக்கு கடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்கப்பா, இதெல்லாம் அவருக்கு பழக்கம் இருக்காது. இல்ல பரவாயில்ல, இது எப்படி குடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவனுங்க வேற புது ஐட்டத்தை சேர்க்கிறானுங்க. மாப்ள இந்தாங்க. என்ன பாக்குறீங்க? பொற மாப்ள, முக்கி நக்கி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். முக்கி நக்கி சாப்பிடணுமா? நாய்க்கு போற பொறையெல்லாம் எனக்கு போடுறானுங்களே. மாப்பிள யோசிக்கிறத பார்த்தா பொற பிடிக்கல போல இருக்கு. மாப்பிள, நம்ம ஏரியால இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு, அத கொண்டு வர சொல்றேன். சாப்பிடுறீங்களா? ஸ்பெஷல் ஐட்டமா? சீக்கிரம் கொண்டு வர சொல்லுங்க. ஆமா, அந்த ஸ்பெஷல் ஐட்டம் பேர் என்ன? மொய்ங்கா. மொய்ங்காவா? சூப்பரா இருக்கும். அண்ணா அண்ணா, எனக்கு இந்த பொறைய பிடிக்கும், கொடுங்களேன். இந்தாங்க மாப்ள. தேங்க்ஸ். பொறைய தாங்க. இந்தாங்க எடுத்துக்கோங்க. என்னடி என்னாச்சு? காலையில ஜாகிங் போயின்னு வரேன்னு சொல்லிட்டு போன உன் மாப்பிள்ளைய இன்னும் காணும். ஆம்பளைங்களே அப்படிதாண்டி, போனா போன இடம், வந்தா வந்த இடம். எதுவும் நான் போய் பார்த்துன்னு வந்துடுறேன். சரி. டேய், இந்த ஏரியால எப்போதுமே இப்படிதான் நடக்கும். நீ வா போலாம். மாப்பிள, நீ அப்படியே அந்த பக்கமா திரும்பி நில்லு. நான் அந்த பசங்க கிட்ட போய் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறேன். நீ அப்ப ஸ்டைலா கெத்தா ஸ்லோ மோஷன்ல திரும்பி பாரு. புள்ளிங்க சும்மா டெரர் ஆயிடுவானுங்க. சூப்பரா. அப்ப நான் திரும்பி நிக்கிறேன், நீ என்ன பத்தி சொல்லிட்டு கூப்பிடு. ஓகே மாப்பிள, நான் போய் இந்த புள்ளிங்கோவை டீல் பண்றேன். ஓகே ஓகே. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்.
ஸ்டாப் நிறுத்த 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 நிறுத்த. டேய் யாரா இந்த குள்ளபூதம்? டேய் இந்த பேர் உனக்கு எப்படிடா தெரியும்? உன்னை பார்த்தாலே இந்த பேர் சொல்லி கூப்பிடணும் தாண்டா தோணும். தூர குரங்க. டேய் நான் யாரு என்னன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் சரி சொல்லு, நீ யாரு என்ன? நான் சத்யாவோட மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு. எந்த சத்யா? எந்த சத்யாவா? ஊரு உலகத்துக்கெல்லாம் ஒரு சூரியன் ஒரு சந்திரன்ற மாதிரி இந்த ஏரியாவுக்கே ஒரே சத்யா தாண்டா. தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உங்களுக்கு? மெக்கானிக் செட்டு சத்யாவை சொல்றான்னு நினைக்கிறேன். அதே சத்யா தாண்டா. இப்ப பயம் வந்திருக்குமே. பாருடா கூட மாட்டான். ஒருவேளை அங்கேயும் போய் அவனை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்கானோ. இவனுக்கு இதே வேலையா போச்சு. வர வர சரியான பப்ளிசிட்டி பைத்தியம் ஆயிட்டான். டேய் என் மேல கை வச்சிருவீங்களா? 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 வச்சு பாரு மாப்ள. அப்பா இப்போ வச்சு கூப்பிட்டானே. இப்ப நம்ம சம்ம ஸ்டைல்ல திரும்பி நிக்கணும். யாரா அவன்? அமுல் பேபி மாதிரி இருக்கிறா. டேய் இவன் தானா சத்யாவோட மாப்ள? ஓ இவன் தானா? நீ ஆம்பளையா இருந்தா இவன் மேல கை வச்சு பாடுறா. டேய் ஒண்ணுக்கு 2 ஆடா சிக்கிருச்சு, விட்டுற கூடாதுடா. ஆமாண்டா மாப்ள உன்னையும் ஆடுன்றா மாப்ள. அவன் சொல்ல நீதான் சொல்ல வச்சிருக்க. என்ன அடிச்சா மாப்ள? உன்ன அடிச்சா? இவனுங்க அடிச்சு ஏர்ல பறக்க விடுறான் பாரு. மாப்ள உன்னை எங்கடா அடிச்சானுங்க? கண்ணத்துல. கால்ல அடிக்கல? இல்ல. அப்புறம் ஏன்டா நிக்கிற? ஓடு. டேய் வச்சு கால பின் வைக்க மாட்டேன்னு சொல்வேன். இப்படி சைடுல வச்சு ஓடியடா. இதா ஏர்ல பறக்க விடுறாடா. போனாவா? வாடா 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 இப்படி ஓடு. ஏய் அமுல் பேபி எங்க இப்படி ஓடுறானுங்க? உள்ளடா டேய். டேய் சத்யாடா. இவனுங்க வேற ஓடுன்னு இருக்கானுங்க. ஏதோ இடிக்குதே. இப்ப என்ன பண்றீங்க? யோகாவா? பண்ணுங்க பண்ணுங்க. பேசாதேன்னு சொல்லுங்க. அதை விட்டு வாய மூடுன்னு சொல்றீங்க. வாய மூடா நான் எப்படி நினைக்கிறது? போறேன் மாப்பிள போறேன். ஐயோ அப்பாடா. ஸ்டாப் ஸ்டாப். காலையிலே தண்ணி போட்டுருக்காடா வலியுடியா? ரன்னிங்க போறீங்க. ரன்னிங் போறதா இருந்தா எங்க மாப்பிள்ள மாதிரி ஜாகிங் ட்ரெஸ் போட்டுக்கின்னு ரன்னிங் போகணும். அங்க பாருங்க என் மாப்பிள்ள எப்படி ஜம்ப் பண்ணி ட்ரெஸ் பண்ணிருக்காரு. மாப்பிள்ள அந்த மலை குரங்கு போட்டு கொடுத்துட்டான்டா. டேய் வாடா ஓடிடலாம். டேய் சீக்கிரம் வாடா. வந்துட்டேன்டா. ஐயோ அண்ணன் வா. டேய் டேய் வாடா வாடா இங்க ஒளிச்சுக்கோ. ஆளை காணோம். மாப்பிள்ள நான் உன் கூட ஒளிஞ்சா மாட்டிக்கவே நினைக்கிறேன். நான் போய் தனியா ஒளிஞ்சுக்கிறேன். ஐயோ வா. மாப்பிள்ள போயிட்டானுங்க. சரி போலாம். மாப்பிள்ள வந்தது வந்துட்டோம். இன்னும் 1/2 மணி நேரத்துல கோவில்ல பொங்கல் போடுவாங்க. இருந்து சாப்பிட்டு போயிருவோமா? அப்படியா? அங்க பாரு. அங்கயா போடுறாங்க? கடைசி வரைக்கும் பொங்கல் கிடையாதா? அப்பா போயிட்டாரு. ஏய் எங்க போனாலும் விட மாட்டாங்க. விட்டாதீங்க. வெட்டாதீங்க அவனுங்க. ஏய் எங்க போனாலும் விட மாட்டாங்க.
விடாம துரத்துறானுங்களே. தமாட்டா என்ன முள்ளடா, வாடா வாடா இங்க ஒளிச்சிக்கலாம். இன்னைக்கு அவனுக்கு எங்க போனாலும் விட்டுற கூடாதுடா. அவன மச்சான், அவங்க ரெண்டு பேத்தையும் உயிரோடய விடக்கூடாதுடா. மாப்பிள பாரா போயிட்டாங்களான்னு. டேய் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி தலைய வெட்டி கையில கொடுக்காம போற. தலைய வெட்டுவீங்களா? ஐயோ மாப்பிள, அவனுக்கு போக மாட்டானுங்க போல இருக்கே. என்னடா இன்னும் ஆளை காணோம்? இந்த பக்கமா தானே வந்தாங்க. வரட்டும், வெட்டி கையிலேயே கொடுத்துடலாம். மாப்பிள என்ன மாப்பிள அவசரத்துக்கு வந்தா போயிட்டு வந்துட வேண்டியதானே? இங்கே நின்று இருக்கீங்க, நாத்த குடல புடுங்கள. போங்க மாப்பிள. டேய் எல்லையே குடுறா, மாப்பிளைக்கு வெட்டி கொடுக்கலாம். அப்படியே எப்படி வெட்டி கொடுக்கறது மாமா? தலையை வெட்டி கொடுக்கறது இல்லையா? எப்பா சாமி, இந்த தலையை வெட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தியா? கொடுங்க, நான் நேரா வீட்டுல போய் வெட்டி குடிச்சுக்கிறேன். நீங்க போங்க. சரி மாப்பிள, பக்கத்துல தான் கடை போட்டிருக்கேன். ஆள் யாரும் இல்ல, நான் வரேன் மாப்பிள. உங்களை யாரும் கூப்பிடல, போங்க. வரேன் மாப்பிள. போய் தொலை. வாடா மாப்பிள. என்ன? நான் அப்படியே கிளம்புற மாப்பிள. அவ்வளவு சொல்லி கூட்டு வந்தா நீ அசால்ட்டா போற. வாடா. இருடா. டேய் சிச்சுவேஷன் சரியில்லடா, ரொம்ப உக்கிரமா இருக்க மாதிரியே இருக்கு. கட்டின பாவத்துக்கு நீ அடி வாங்கலாம், நான் ஏன்டா வாங்கணும்? அடிப்பாங்களா? வா பாப்போம். நில்ல. எங்க போயிட்டு வரீங்க? உங்ககிட்ட சொல்லி தானே போனேன், ஜாகிங் போயிட்டு வரேன். ரொம்ப நேரம் ஓடிட்டோமோ, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கலாம்? அது ஒண்ணும் இல்ல, ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது சசியை பார்த்தேன். ஆபீஸ்ல ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னு சொன்னா, அதான் அவங்க கூட ஆபீஸ் போயிட்டு அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இதுக்கு போய் அப்ப நீ ஆபீஸுக்கு தான் போயிட்டு வர? அததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இனிமே நம்பாத மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்புற மாதிரி சொல்லனா நம்பாத மாதிரி தான் கேட்பாங்க. ஹலோ, என்னங்க இதுல எதுக்கு நான் போய் சொல்லணும்? டேய் இப்ப என்ன எதுக்குடா அடிக்கிற? நீனும் என் கூட தானே இருந்த. அவங்க சந்தேகப்பட்டு உள்ள கேள்வி கேட்கறாங்க, நீ வாய் மட்டும் சும்மா இருக்க. சொல்றா. இல்ல நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியல. என்னது? இல்ல மாப்ள, நீ என்ன இவங்க கிட்ட நடந்ததை சொல்றான்னு சொல்ல போறன்னு எனக்கு தெரியாதுல்ல, அத சொல்ல வந்தேன். இப்பதான் சொல்லிட்டேன்ல, சொல்லு. நான் சவுண்டே காணோம். ஏங்க நீங்க திருப்பி திருப்பி கேக்குறத பார்த்தா நாங்க ஜாகிங் போன இடத்துல ரவுடி பசங்க எங்களை துரத்துன மாதிரியும், நாங்க உயிருக்கு பயந்து ஓடி போய் ஒளிஞ்ச மாதிரியும், அதனால லேட்டான மாதிரில இருக்கு. அப்படிலாம் இல்லல்ல மாப்ள. ஏன்டா அப்படி பாக்குற? ஏன்டா வயித்தை பிடிச்சிட்டு இருக்க? பாத்ரூம் வருதுன்னா உள்ள வா. சிறப்பான தரமான சம்பவம். அந்த கதையில வந்த ரவுடிங்க மாதிரியே இருக்கானுங்களா? நீங்க என்னடா இங்க பண்ணிருக்கீங்க? சத்யா சத்யா சாரி சத்யா, தெரியாம பண்ணிட்டோம் சத்யா. தெரியாம பண்ணீங்களா? என் புருஷன் தெரிஞ்சுதானடா பண்ணீங்க? அப்பெல்லாம் சின்ன பயலுங்க போனா போட்டோன்னு விட்டேன். ஆனா இந்த தடவை உங்களை நான் சும்மா விடுறதா இல்ல. ஏன்னா நீங்க தொட நினைச்சது என் உசுர. உங்க உசுர நான் எடுக்காம விட மாட்டேன்டா. எங்க ஐயோ சத்யா வேணாம் சத்யா. சத்யா
நான் சொல்லுண்ணா. ஏங்க பாவுங்க, விட்டுருங்க. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன் அமுல் பேபி? சத்தியமா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன் தெரியுமா? இவனுக்கு எதுக்கு நீ விட சொல்ற? போங்கடா. ஏன் அமுல் பேபி இப்படி இருக்கிற? இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா சத்தியமா என்னால தாங்க முடியாது அமுல் பேபி. சிஸ்டர், இது வரைக்கும் நான் உங்களை இப்படி கூப்பிட்டதில்ல. ஆனா இனிமே அப்படிதான் கூப்பிட தோணுது. சிஸ்டர், எனக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல, உண்மையிலேயே நீங்க அவங்கள மர்டர் பண்றதா இருந்தீங்களா? அவ்வளவு கொடூரமான மனசுலாம் எனக்கு கிடையாது. சும்மா மிரட்டின. டேய், உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டாம். இப்படிப்பட்ட பொண்டாட்டி எல்லாம் இந்த காலத்துல யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. மாப்பிள்ள, தயவு செஞ்சு பழசெல்லாம் மறந்து அவங்கள சந்தோஷமா வச்சுக்கடா. தம்பி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. சத்யாவுக்கு வேண்டப்பட்ட பையன் இல்ல? அப்பாவுக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டு வா. தம்பி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இல்ல, நாங்க இப்பதான் சாப்பிட்டோம். ஓ, சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கீங்களா? இட்ஸ் ஓகே, எனக்கு மட்டும் வாங்கிட்டு வாமா. ஓகே. கையில தலையில கட்டு போட்டிருக்கீங்க, என்னாச்சு? இல்ல சார், அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டீங்களா? ஓ, இப்பெல்லாம் ரோட்ல போகும்போது பார்த்து போகணும் தம்பி. லாஸ்ட் வீக் இப்படித்தான் எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் ஃப்ரெண்டு கூட பைக்ல போயிட்டு இருந்திருக்கான். அவங்கள 3 பொறுக்கி பசங்க வழிமறிச்சு பைக் எங்களோடதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிருக்கானுங்க. கடைசியில என்ன பண்ணிட்டானுங்கன்னா, அந்த பையனை அடிச்சதும் இல்லாம அவன் கை விரல உடைச்சிட்டானுங்க. பாவம், அன்னைக்கு அந்த பையனுக்கு ஏதோ ஐஏஎஸ் எக்ஸாம் வேற. என்ன கொடுமை பாருங்க. அவனுங்க என்னமோ தனக்குள்ள ஒரு ஹீரோவா நினைச்சுக்கிறானுங்க. அதுக்காக அப்பங்காரன் என்ன சும்மாவா இருக்க முடியும்? இவன் அடிச்சா வேலைக்காகாது. இனி அவன் வீட்டுல தான் கைய வைக்கணும்னு நினைப்பானா மாட்டானா? சொல்லுங்க தம்பி. பணத்தை வச்சு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவன் ஒண்ணு இல்லாத பையன், என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. சும்மா ஒரு பேச்சு கேட்கிறேன் தம்பி. இப்ப நீங்க அந்த இடத்துல இருந்தா அடுத்து என்ன செய்வீங்க? சொல்லுங்க தம்பி. டேய், அந்த பொண்ணை பாத்தியா? ரொம்ப அழகா இருக்கு. அது எப்படி உன்னை கூப்பிடும்? கூப்பிடும். நீ வேணும்னா அந்த பொண்ணுகிட்டயே யார கூப்பிட்டீங்கன்னு கேட்டு பாரு. ஏங்க, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா இல்ல இவனை கூப்பிட்டீங்களா? நீங்க இல்ல, உங்க பக்கத்துல ஹேண்ட்ஸமா இருக்காரே அவரை கூப்பிட்டேன். ஹேண்ட்ஸமா? யாரு? இவனா? ஆமா. மாப்ள, அந்த பொண்ணுக்கு மாலக்கண் நோய் நினைக்கிறேன்டா. உன்னை பார்த்து ஹேண்ட்ஸம்னு கூப்பிடுது. நீ பொறாமையில பொசுங்கிட்டே இரு, நான் போய் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? இல்ல வேற யாராவது உங்களை லவ் பண்றாங்களா? நீங்க முதல்ல கேட்டீங்கல்ல அது இல்ல, ரெண்டாவது கேட்டீங்கல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமா, இதெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? நீங்க எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்கன்னு தெரிஞ்சதுனால தான் கோவப்படுறேன். உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்களை பிக்கப் பண்றதுக்காக அட்ரஸ் கேட்டிருப்பாரு, அத நான் போன்ல சொல்லணும், அதுக்கு தான கூப்பிட்டீங்க. பாய் ஃப்ரெண்டா? எனக்கு அப்படி யாரும் இல்லையே. இல்லையா? நானும் உங்களை மாதிரி தான், ஸ்டில் பேச்சுலர், பெண் முரட்டு சிங்கிள். முரட்டு சிங்கிள்? அப்படியா? ஆமா. இல்ல, பட்டுன்னு கூப்பிட்டு பொட்டுன்னு சொல்லிட்டீங்களா,
அதான் ஒரு சின்ன டவுட். நான் ஒன்னும் உங்களை பட்டுன்னு கூப்பிட்டு பொட்டுன்னு சொல்லலங்க. வாழைமர சாமியார்னு ஒரு சாமியார் இருக்காரு, ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார். நமக்கு சொன்ன அதே சாமியார். அவர்தான் என்ன முச்சந்தில நின்னு 3 தடவை முருகா முருகா முருகான்னு வேண்டு. அப்படி வேண்டுனா பிளாக் பேண்ட், ஒயிட் ஷர்ட் போட்டு, குள்ளமா கருப்பா தாடி வச்சுக்கிட்டு, முடியெல்லாம் நிறைய வச்சுட்டு ஒரு மன்மதன் வருவான். அவன் தான் உன்னை கட்டிக்க போறான். அப்படியே அவனை கெட்டியா பிடிச்சுக்கோ, உன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு சொன்னாரு. ஓ, அப்புறம் எதுக்கு வெயிட்டிங்? கெட்டியா பிடிச்சுக்கங்க. சொல்லுமா. சாமி, நீங்க சொன்னது எல்லாம் நடந்துருச்சு சாமி. நீங்க சொன்ன அவரு என் கூட தான் இருக்காரு. உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. பேசுங்க சாமி, பேசுங்க. சாமி, ரொம்ப நன்றி சாமி. உண்மையிலேயே நீங்க கிரேட். இருண்டு போன என் வாழ்க்கையில பிரகாசமா ஒளிய ஏத்தி வச்சிருக்கீங்க சாமி. உங்களை என்னால மறக்கவே முடியாது சாமி. தம்பி, என் கையில ஒண்ணு இல்லப்பா. எது விதியோ அதான் நடக்கும். உங்க தன்னடக்கம் என்ன புல்லரிக்க வைக்குது சாமி. டே மாப்ள, நான் ஒரு நிமிஷம் சாமியார்ட்ட பேசிக்கலாமா? டேய், நீ என் உயிர் நண்பன்டா. என்னடா அப்படி கேக்குற? இருடா. சாமி, என் உயிர் நண்பன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா. பேசுறீங்களா சாமி? பரவாயில்ல, குடுப்பா. பேசுங்க சாமி, பேசுங்க சாமி. வணக்கம் சாமி. வணக்கம். ரொம்ப நன்றி சாமி. என் ஃப்ரெண்டு தெருத்தருவா லோலோன்னு அழிஞ்சிட்டு இருந்தான். உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் சாமி. நான் என்னப்பா பண்ணேன்? அவங்க ஜாதக கட்டை என்ன சொன்னதோ அதத்தான் நான் அவங்களுக்கு சொன்னேன். கண்ணத்துல போட்டுக்க. சூப்பர் சாமி. ஆனா சாமி, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்ப்பா? அது எப்படி சாமி, கிரே கலர் பேண்ட் ஒயிட் கலர்ல பூ போட்ட சட்டைன்ற வரைக்கும் ஜாதகத்துல கரெக்டா கணிச்சு சொல்ல முடியுமா? தம்பி, என்ன கலர் சொன்னீங்க? கிரே கலர் பேண்ட் ஒயிட்ல பூ போட்ட சட்டை. சரி, போனை அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க. அதோ கொடுக்குறேன் சாமி. அவங்ககிட்ட சாமி பேசணுமா? சாமி, உங்ககிட்ட பேசணுமா? பேசுங்க. சொல்லுங்க சாமி. அறிவு இருக்காமா உனக்கு? நான் சொன்ன டைம் முடியறதுக்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள நான் சொன்ன மாதிரி உனக்காக பிறந்த அந்த பையன் உன்னை தேடி வந்தே தீருவான். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. யாரையாவது லவ் பண்றீங்களா? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் love பண்ணலாமா? அப்படின்னா நீங்க இந்த வண்டியில ஏறி உட்கார்ந்தீங்கன்னா நம்ம லவ் பண்ணலாம். ஒரு நிமிஷம் கையெடுவா. போய் தொலை. அண்ணா அண்ணா அண்ணா, சாரிண்ணா. உட்காருங்க. பாய்க்குள்ள போதும் சார். டைம் கிடைச்சா நம்ம மீட் பண்ணுவோம். டேய் மாக்கா, நீ என்ன மீட் பண்ண கூட வேணாம்டா. ஆனா கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறா. டைம் இல்ல, கொஞ்சம் சீக்கிரம் சொல்றீங்களா? நேரம்டா. நான் உன்னை பார்த்த வரைக்கும் நீ அரடாயர் தான் போட்டு சுத்திக்கிட்டு இருப்ப. ஆனா இன்னைக்கு மட்டும் ஏன்டா புதுசா பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்க? அதுவா சார், யாரோட சொல்ல எங்க அம்மா துவச்சு காய போட்டுடுச்சு சார். பக்கத்துல நட்ட பேண்ட கடை வாங்கி போட்டு வந்தேன். அடா பாவி, அடா பாவி. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கடை வாங்கி போட்டு வந்து பக்காவான பிகரை கரெக்ட் பண்ணிட்டியடா. வாங்க சார், எனக்கு வெக்கமா வருது. ஐயோ மாப்பிள்ளை, இந்த வெந்த மூஞ்சி எல்லாம் வெக்கப்படுது. வெக்கப்படுது. இந்த தெய்வத்துக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. அவர்தான் சட்டை கலர் கரெக்டா சொன்னாரு. சரி சரி, பரவாயில்ல, நீங்க போங்க. ஏற்கனவே பக்கத்துல ஒருத்தன் புகஞ்சிட்டு இருக்கான். போயிட்டு வாங்க, நீங்க போங்க. பாய் சார். பாய்க்குள்ள வந்து சார். போய் தொலை. கொஞ்சம் அர்ஜென்ட்டா அவசரமா எல்லா ஐட்டத்தையும் எடுத்து வச்சீங்கன்னா கபகபான்னு பசிக்கிற வைத்த கபக்குன்னு போட்டு அமைக்கிருவேன். சரி, எங்கம்மா மாப்ள? இருமா, கூட்டினாரு. சரி வா. எங்க சாப்பிடுறதுக்கு? எனக்கு பசிக்கல. அது எப்படி பசிக்காம இருக்கும்? ஓடின ஓட்டத்துக்கு 4 பேர் சாப்பாட்ட மொத்தமா சாப்பிடணும். அம்மா வேற உனக்கு ஸ்பெஷலா பண்ணி வச்சுக்கிறாங்க. வா. நான் அப்புறம் வரேன், நீங்க போங்க. அப்புறம் என்ன அப்புறம்? என்ன வானா? வா. நான் வரலன்னு சொல்றேன்ல, போங்க. வா சொல்றேன். வா.
இருக்குக்கா. ஏதுக்கா இது? அவரு கொடுத்தாரு. இந்த பக்கம் நீ, அந்த பக்கம் அவரா? நல்ல ரசனையான கிஃப்டா தான் இருக்குது. ஒரு உயிர் ஈருடல். ஏங்க இத கொடுங்க, சொல்றேன்ல கொடுங்க. இதோ பாருங்க, என்னால அவ்வளவு சீக்கிரம் எதையும் மறக்க முடியாது. இதோ இதான் எல்லாம். ஒரு ராத்திரி ஃபுல்லா தனியா உட்காந்து செஞ்சிருக்கேன். இதை அப்படியே தூக்கி போட்டு அடுத்தது யாரும் பார்த்துட்டு போற ஆள் நான் இல்லைங்க. இதோ பாருங்க, தயவு செஞ்சு என்னை விட்டு விலகே இருங்க. இங்க பாரு, நீ தானே சொன்ன நமக்குள்ள எதுவும் இல்லைனாலும் மத்தவங்க முன்னாடி நம்ம புருஷன் பொண்டாட்டின்னு. ஏங்க நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டே தெரியணும்னு சொன்னேன். நீங்க அதே சாக்க வச்சு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. அது எனக்கு பிடிக்கலங்க. அப்படி நான் என்ன பண்ண? ரொம்ப கேர் எடுக்கிறீங்க என் மேல. அப்படிலாம் ஒண்ணு இருக்க தேவையில்ல. ஹலோ அமுல் பேபி, கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டா இருக்கிறப்பவும் நான் இப்படிதான் இருந்தேன். இல்ல அப்பக்கும் இப்பக்கும் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. அப்படியா? அப்படின்னா அது இன்னான்னு கண்டுபிடிச்சு சொல்றியா? நான் திருத்திக்கிறேன். ஆனா இந்த வீட்ல இருந்து போற வரைக்கும் அம்மா மனசு கஷ்டப்படுற மாதிரி தயவு செஞ்சு நந்துக்காத. ஏன் என்னாச்சு? ஏங்க உங்க அம்மா மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எப்ப நடந்துக்கிட்டேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ பேசினதெல்லாம் எங்க அம்மா கேட்டாங்க. ஐயோ ஏங்க சாரிங்க. நான் ரூம்குள்ளதான் பேசணும்னு நினைச்சு சத்தமா பேசிட்டேன். நான் இப்ப போறேன். நீ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு என்ன ஆசையா பாசமா கூப்பிடுற மாதிரி கூப்பிடு. நான் அதுக்கு அப்படி கூப்பிடணும்? இங்க பாரு, இப்ப நான் போய் நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம்னு சொன்னா அம்மா நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீ பேசினதெல்லாம் மொத்தமா அம்மா கேட்டாங்க. அதனால இங்க இருந்து போற வரைக்கும் அவங்க முன்னாடி அவங்க கொஞ்சம் நம்புற மாதிரி சந்தோஷமா தான் இருந்தாகணும். இல்லங்க நீங்க அதுக்காக அதை வச்சு நீங்க ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. அதானே? மாட்டேன்பா. நான் இப்ப போறேன். கரெக்டா 2 நிமிஷத்துல நீ என்ன கூப்பிடுற. அது ஏங்க அவன் வரானா இல்லையா? அவன் பேபி வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும். நீ சாப்பிடு. வேணாங்க, பிச்சுட்டு சாப்பிட்டா அவன் அடிப்பான். பசிய கூட தாங்கிக்குவேன், ஆனா அவன் அடிய தாங்கிக்க மாட்டேங்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டான். நான் சொல்லிடுறேன், நீ சாப்பிடு. அப்ப அப்படின்னா ஓகேங்க. சத்யா வாமா. ஏய் பாருடி, மாப்பிள்ள கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. போ. பாத்தியா, அவர் ஏதோ பேசினாருன்னு அதை கேட்டு நீ ரொம்ப ஃபீல் பண்ணிய. இப்படிதான் ஒரு 2 நிமிஷம் என்னை விட்டு தனியா இருக்கவே மாட்டாரு. அவர் வீட்டுல இருந்தாலும் இதுதான் பெரிய பிரச்சனை. ஆஹா, நண்பன் எதையோ பேசி கலவரத்தை உண்டு பண்ணிருப்பான் போல. 2 பேரும் அதை சமாளிக்க ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாமளும் நம்ம பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுப்போம். சாப்பிடுங்க. உட்காருங்க உட்காருங்க மாப்பிள்ள. ஏங்க நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல, உனக்கு பரிமாறிட்டு நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இப்போ நீங்களும் என் கூட உட்கார்ந்து சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன். இல்லன்னா எனக்கும் வேணாம். நான் கிளம்புறேன். மாப்பிள்ள உட்காருங்க. கூட உட்கார்ந்து சாப்பிடுமா. அதை விட்டுட்டு மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இல்லம்மா, அவரு சாப்பிட்ட இலையிலேயே நானும் சாப்பிடலான்னு நினைச்சேன். ஓ, அதுக்கு என்ன சிஸ்டர், 2 பேரும் ஒரே இலையில சாப்பிடுங்க, அவ்வளவுதானே. சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறான் போல. 2 பேரும் சேர்ந்து ஒரே இலையில சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவான்ல. தம்பி நீயும் சாப்பிடுப்பா. அவரு சாப்பி, உனக்கு இந்த பொரியல் ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடு. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல, நீங்க இதை சாப்பிடுங்க. இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இந்த சாப்பிடு. ஏங்க இதை சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு.
ஐயோ சரி எனக்கு போதும். ஏய் என்ன விளையாடுறியா? இவ்ளோ சாப்பாட்டை வேஸ்ட் பண்ற? பரவாயில்ல அத்தை, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ என்னத்த அப்படி பாக்குறீங்க? இல்ல அவ சாப்பிட்டத நீங்க எப்படி மாப்ள? அத்தை, புருஷன் சாப்பிட்ட இலையில பொண்டாட்டி சாப்பிடும் போது பொண்டாட்டி சாப்பிட்ட இலையில ஏன் புருஷன் சாப்பிட கூடாது? இத ஆட்டோ பின்னாடியே எழுதலாம். சோ பயங்கரமா நெஞ்சு நிக்கிறானே. இப்ப நாம ஏதாவது பண்ணணுமே. அப்ப நான் தான் உனக்கு ஊட்டி விடுவேன். இது என் லிஸ்ட்லயே இல்லையே. நம்மளோட ஓவரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆச்சல்ல. நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சாப்பிடுங்க. கடிக்காத. எதுக்கு அடிக்கிற? சாரி, ஐ எம் சாரிங்க. அம்மா இருக்காங்க. ஏங்க இப்படி எங்க ஓவர் ஆக்டிங் பண்ணுவீங்க? நீதான் ஓவர் ஆக்டிங். ஏங்க அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க பண்ணதாங்க ஓவர் ஆக்டிங். நான் பண்ணது நேச்சுரலா ரியலா இருந்துச்சு. நீங்க தாங்க ஓவர் ஆக்டிங். நீங்க தாங்க ஓவர் ஆக்டிங். நிறுத்துங்க. ஆமா, உள்ள ஏதோ ஒன்னு சொன்னீங்களே, அது என்னது? இலையில ஒண்ணா சேர்ந்து சாப்பிடணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? ஊர்ல எங்க அநியாயம் நடந்தாலும் தட்டி கேப்பீங்க. இப்ப உங்க கண்ணு முன்னாடியே ஒரு அப்பாவை எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கா. தட்டி கேளுங்க. அவங்க போய் 10 நிமிஷம் ஆச்சுடா. போய் 10 நிமிஷம் ஆச்சா? இது தெரியாமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? டேய் கை கழுவுடா. இனிமே கழுவ வேண்டிய அவசியம் இல்ல மாப்ள. அடுத்த 10க்கு ரெடி ஆகும். ஏங்க உங்க அம்மா நம்ம 2 பேருக்கும் எந்த பிரச்சனை இல்ல நம்பிட்டாங்களா? நீ சொன்ன மாதிரியே இன்னும் கிளம்பலையான்னு கேட்டேன். தோ கிளம்புறான்னு சொல்லினா அம்மா கிளம்பி போயிடுச்சு. ஆனா நம்பிச்சா நம்பலையான்னு தான் தெரியல. நம்பினாங்களா நம்பலையா?